மேடையில் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க, சரி. பாஜக குறித்து விமர்சனம் பண்ணீங்க. எதற்காக அண்ணன் சீமான் அவர்களை மறைமுகமாக விஜய் அவர்கள் தாக்கினார்? அண்ணன் சீமானைத்தான் அது குறிக்கிறதுன்னு ஏன் தம்பிகள் அதை எடுத்துக் அக்டோபர் 27 காலையில் மருதுபாண்டியர்களுக்கு மாலை போட்டுவிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஊடகத்தில் இருக்கு. தயவு செய்து தேடி பாருங்க. ஃபோர்த் ஸ்டேட்டுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் அதை வெளிப்படைத்தன்மை உடைக்கணும். பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து மாநாடு இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்களே, அதை வந்து இன்னும் பார்க்கும்போது தம்பிக்கு நான் தனிப்பட்ட முறையில் அறிவுரை சொல்லியிருக்கேன். அரசியல் என்பது கொஞ்சி கடிக்கும் மீண்டக்கூடிய குளமில்லை தம்பி. இது கொடிய முதலைகள் இருந்திருக்கக்கூடிய இடம். அதனால் ஒவ்வொரு அடியும் கவனமாக வைக்கணும் அப்படிங்கிறத நேர்லையும் சொன்னேன், இப்போதும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். விஜய் பேசுகிறாரு, தம்பி இது ஒன்றும் சாதாரண இடம் இல்லை அப்படின்னு சில பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இது வந்து கொடுமையான முதலைகள் இருக்கக்கூடிய குளம், அகழி, இதில் நம்ம வந்து பார்த்து காலில் வைக்கணும்னு சொல்கிறாரு. இது யார் சொன்னது?